திருமூலர் ஆகமங்களை தமிழ் வேதமாக எடுத்துரைக்கவே ஈசனால் அருளப்பட்டு மூலனின் உடல் கொண்டு வந்ததாக கூறுகின்றார். அந்த ஆகமங்கள் எப்படி தோன்றின என்ற வரலாற்றையும் ஆகமங்களை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தனர் என்பதையும் திருமூலரின் குருவான நந்தியம்பெருமாள் ஆகமங்கள் அறிந்த வரலாற்றையும் திருமூலர் கூற கேட்கலாம். வாருங்கள். பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவதன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி புறனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே. சிவபெருமான் மேன்மையான பரம்பொருள். அவன் பரஞானம் அபரஞானம் இரண்டையும் அறிவித்து உலகினை தாங்குபவன். பரஞானம் என்பது இறை உணர்வு, மெய்ப்பொருள் ஞானம். இது பிறவி பிணி நீங்கி முக்தியடைய உதவும் ஞானமாகும். அபரஞானம் என்பது உலகியல் அறிவு, கல்வி மற்றும் கலைகள் சார்ந்த புற வாழ்க்கை ஞானமாகும். இது உலக வாழ்வை மேம்படுத்த உதவும். இறைவன் பரஞானம் அபரஞானம் இரண்டையும் உலகிற்கு உணர்த்தினான். சிவன் சிவ தர்மங்களை தானே அருளி செய்யும் பொழுது அரணாய் தேவர்கள் வணங்கி வழிபடும் சிவபெருமான் அறிவாகி ஆகமமாகி ஓங்கி நின்று விளங்குகின்றான். இறைவனே ஆகமமாகி நின்றான் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். சிவமாம் பரத்தினில் சக்தி, சதாசிவம், உமா மகேசர், உருத்திர தேவர், தவமால் பிரம்மேசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. ஸ்ரீகண்ட பரமசிவனை யோகத்தால் வழிபட்டு அவனது உருவத்தையும் பெயரையும் பெற்ற சாரூப நிலை அடைந்தவர்கள் ஸ்ரீகண்ட ருத்ரர்கள் எனப்படுகின்றனர். ஸ்ரீகண்ட பரமசிவத்திடமிருந்து நவ என்றால் 9 ஆகமங்களையும் கற்றவர்கள் ஸ்ரீகண்ட ருத்ரர்கள். உபமன்யு முனிவரிடம் இருந்து சிவஞான உபதேசம் பெற்றார் திருமால். இப்படி சிவ பரம்பொருளிடமிருந்து சக்தியும் சதாசிவமும் உமா மகேசரும் ஸ்ரீகண்ட ருத்ரரும் திருமாலும் பிரம்மாவும் ருத்ரரும் ஆகிய இவர்கள் முறையே கற்ற 9 ஆகமங்களையும் எம்முடைய குருநாதராகிய நந்தியம்பெருமான் ஸ்ரீகண்ட பரமசிவன் பால் பெற்றார் என்கிறார் திருமூலர். சிவனே ஆகமமாகி நின்றார் என்றும் அவரை யோகத்தால் அறிந்தவர்களுக்கு நவ ஆகமங்களையும் உபதேசித்தார் என்றும் அந்த ஸ்ரீகண்ட பரமனிடமிருந்து எம் குருநாதர் நந்தியம்பெருமாளும் நவ ஆகமங்களையும் கற்றுணர்ந்தார் என்றும் திருமூலர் கூறுகிறார் திருமந்திர ஆகமச் சிறப்பில். உண்மை வரலாறு அறிவோம், தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.